இங்கிலீஷில் நீங்கள் ஒரு வேர்டுக்கு மீனிங் பார்க்கும்போது நீங்கள் அதனுடைய டீட்டெயில்டு மீனிங் பார்க்குறது தான் நல்லது. அப்போ தான் அதை எல்லா இடங்களையும் உங்களால் கரெக்டாக யூஸ் பண்ண முடியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வேர்டை நீங்கள் கூகுளில் போய் டைப் பண்ணுங்கள். இப்போ டிசொல்யூஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த வேர்டை டைப் பண்ணி அதோட மீனிங் போட்டேன்னா ஒரு லிஸ்ட் வந்துடுது இல்லையா? வந்தோடனே ஃபர்ஸ்ட் அதில் ஸ்பீக்கர் சிம்பல் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அதை எப்படி ஃபர்ஸ்ட்டு ப்ரொனவுன்ஸ் கரெக்டாக பண்ணணும்னு நீங்கள் கற்றுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து தப்பாக ப்ரொனவுன்ஸ் பண்ண மாட்டோம். இல்லைன்னா மற்றவங்க ஏதாவது நம்மளை கிண்டல் பண்ணுற மாதிரி ஆயிரும். நெக்ஸ்ட்டு அந்த வேர்டோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த டிசொல்யூஷன்ங்கிறதோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பாருங்கள். அட்ஜெக்டிவ். அட்ஜெக்டிவ்னா என்ன? உரிச்சொல். அதாவது ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அதோட மீனிங் பாருங்கள். டிசப்பாயிண்டட் இன் சம்மன் ஆர் சம்திங் தட் ஒன் டிஸ்கவர் டு பி லெஸ் குட் தேன் ஒன் ஹட் பிலீவ். அப்படின்னா என்ன? நம்ம ஒருத்தவங்களை வந்து நம்பியிருப்போம், பட் ஆனால் அவங்க நம்மளை வந்து டிசப்பாயின்மெண்ட் பண்ணுற அளவுக்கு அவங்க நடந்திருப்பாங்க. ஸோ அது தெரிய வர நேரம் தான் அது டிசொல்யூஷன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ரீட் பண்ணோம்னா இன்னும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதோட நம்ம அதனுடைய சிமிலர் வேர்ட்னா இதே மாதிரி அர்த்தம் உள்ள மற்ற வேர்ட்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது அப்போ இன்னொரு சுச்சுவேஷனில் இந்த வேர்டு வந்துச்சு அப்படின்னா ரெண்டுமே இந்த அர்த்தம் தான் அப்படிங்கிறது நமக்கு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதோட அந்த வேர்டோட ஆப்போசிட் வேர்டு கீழே இருக்கும். அதை ஜஸ்ட் நம்ம ரீடு தான் பண்ணிக்கணும். நீங்கள் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 2-3 தடவை ரீட் பண்ணிங்க அப்படின்னாம அந்த வேர்டு வரும்போது உங்களோட அர்த்தம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்படி தான் ஒரு வார்த்தைக்கு நீங்கள் வேர்ட் மீனிங் பார்க்கணும்.